ஜீ தமிழில் ப்ரைம் டைம் சீரியலோட ஹீரோயின் வந்து குவிட் பண்ணியிருக்காங்க. கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எஸ், எந்த சீரியல் யாரவங்க அப்படின்றதும் பார்த்துடலாம். அதாவது ஜீ தமிழில் 6:30 ஸ்லாட்டில் எவ்வளோ நாள் போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் மாறி. இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜீயில் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல்னு சொல்லலாம். ஏன்னா 3 years ப்ளஸ் அண்ட் 800+ எபிசோட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவ்வளோ சூப்பர் ஹிட்டான சீரியல் டிஆர்பியில் நல்ல ரேட்டிங்கோடு எப்போதுமே வந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இதனுடைய ஆக்டர்ஸ் மாரியா நடித்த நம்ம ஆஷிகா கோபால் படுகோனே தான் வந்து குவிட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் குவிட் பண்ணுற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ எஸ், இவங்க வந்து இப்போ அஃபிஷியலாக குவிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரினாயினி அப்படின்ற ஒரு சீரியல் அதர் லாங்குவேஜ்லேயுமே ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. 2 சீரியல் அட் அ டைம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மூவிக்கு போகிறாங்க, அதனால தான் குவிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் மூவிக்கெல்லாம் போகலை. ஆனால் வந்து இந்த சீரியல்லேருந்து குவிட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம மாரியை மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இருந்தாலுமே இந்த சீரியலுக்கு இப்போ மாரியா புதுசாக யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன் தான், இருந்தாலும் என்னோடய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், நீங்கள் சொல்லுங்கள், மாரியை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க, யார் ரீப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.